தந்தை பெரியார் நினைவு நாள் கருத்தரங்கிலே, அதேபோல சபாஸ் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த தந்தை பெரியார் திராவிடர் கழக பொள்ளாச்சி மாவட்டத்திற்கும், இந்த புத்தக வெளியீட்டு கருத்தரங்கை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் மனோகரன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் உரையாற்றிய தோழர்களுக்கும், இந்த கருத்தரங்கிலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் சாரோன் அவர்களுக்கும், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் அமைப்புச் செயலாளர் அண்ணன் ஆறுசாமி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கழக தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புத்தகத்தை இந்த மக்களுக்காக தன்னுடைய ஆய்வின் மூலம் எழுதி வெளியிடுகின்ற தோழர் இக்லாஸ் ஹுசேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இங்கே பல சங்கிகள் ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு காவிச்சாயம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரின் படத்துக்கு காவிச்சட்டை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை தந்து படிக்க சொல்ல வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. ஏனென்றால் 13/10/1935 யோலா நகரில் நடந்த அந்த மாநாட்டிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த மத துறப்பை பற்றி பேசிவிட்டார். நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அந்த பிறப்பை தடுப்பதற்கான சக்தி என் கையில் இல்லை. ஆனால் அந்த இழிவிலிருந்து, அந்த சாதிய இழிவிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தியும் அறிவும் என்னிடம் இருக்கிறது. அதனால் நான் ஒரு பொழுதிலும் நான் இந்துவாக மரணிக்க மாட்டேன் என்று அவர் கூறிவிட்டார். இந்த முடிவானது ஒரு நாளில் எடுத்த முடிவா என்று கேட்டால் இல்லை. இந்த முடிவுக்கு வருவதற்கு முன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பல போராட்டங்கள் செய்திருக்கிறார். இந்த இந்து மதத்தில் இருந்தே பல போராட்டங்களை செய்து எப்படியேனும் இந்த மதத்தில் இருந்தே இந்த இழிவை நாம் ஒழித்துவிட முடியுமா என்று பல போராட்டங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக சொன்னால் 1916 அவர் ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருந்த பொழுது கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிடுகிறார், இந்தியாவில் சாதிகள். அந்த ஆய்வு கட்டுரையிலே அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்த இந்தியாவில் இந்த சாதிய அடிப்படை எப்படி இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு புலப்படுகிறது, இந்த இந்து மதமானது அந்த சாதிய கட்டமைப்பிலே கட்டப்பட்டது. அதனால் இந்த சாதியை அந்த மதத்திலிருந்து பிரிக்க முடியாது என்ற ஒரு புள்ளிக்கு வருகிறார். இருந்தும் இந்தியா வந்ததும் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படியேனும் அந்த இழிவிலிருந்து அவர்களை சுயமரியாதையுடன் வாழச் செய்வதற்கு ஏதேனும் வழிவகை இருக்கிறதா என்ற காரணத்திற்காக சில பத்திரிகைகளை நடத்துகிறார். மூக் நாயக், பக்ரிஷித் பாரத் போன்ற அந்த பத்திரிகைகளை நடத்துகிறார், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றுகிறார். அதே போல பக்ரிஷித் ஹிர்கானி சபா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்கள் செய்கிறார். குறிப்பாக சௌதர் குலத்திலே தண்ணீர் எடுத்து குடிக்கக்கூடிய போராட்டம். இன்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரிலே மலத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த மகத் நகரிலே சென்று அந்த தண்ணீரை குடிக்க முடியாது. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த மகத் நகரிலே சென்று அந்த சௌதர் குலத்திலே தண்ணீர் எடுத்து குடிக்கக்கூடிய, தண்ணீரை எடுக்கக்கூடிய அந்த போராட்டத்தை அப்பொழுதே நடத்துகிறார். அதே போல அமராவதி கோயில் நுழைவு போராட்டம் போன்ற போராட்டங்களை நடத்துகிறார். அந்த சமயத்திலே பம்பாய் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக மாறுகிறார். அப்படி பம்பாய் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக மாறிய பின் அந்த பம்பாய் சட்டமன்ற தொகுதி அந்த உறுப்பினர் பதவியை வைத்து பல சட்ட ரீதியான போராட்டங்களை செய்கிறார். குறிப்பாக சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் பொதுப்பாதையிலே செல்லக்கூடிய போராட்டம். இன்றும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பொதுப்பாதையிலே செல்ல முடிவதில்லை. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக தஞ்சையிலே நடந்தது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அந்த பாதையிலே செல்லும் பொழுது, இந்த பாதையில் நீ வரக்கூடாது, இது எங்களோட பாதை, நீ எப்படி வரலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது இன்றுமே. அன்றே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த போராட்டத்தை செய்திருக்கிறார். அதே போல அரசு அலுவலகங்களிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் நுழையக்கூடிய போராட்டம் போன்ற போராட்டங்களை செய்திருக்கிறார். இப்பொழுது நந்தன் படம் என்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்திலே இறுதியாக கூறுவார்கள், அந்த ஒரு அலுவலகத்திலே பொறுப்பிலே இருப்பவர்கள் கூட அந்த அலுவலகத்திலே உட்கார முடியாது, அந்த நாற்காலியிலே அமர முடியாது. அன்று அந்த அலுவலகங்களில் நுழையக்கூடிய அந்த போராட்டங்களை செய்கிறார். இதையெல்லாம் தான் தோழர் அவர்கள் இந்த புத்தகத்திலே
நமக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். அதே போல சிப்லான் மாநாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பூணூல் அறிவிக்கும் போராட்டம் போன்ற பல போராட்டங்களை நமக்காக செய்திருக்கிறார். அதே போல பூனா பார்வதி கோயில் நுழைவு போராட்டம், நாசிக் காலாராம் ஆலய நுழைவு போராட்டம் போன்ற போராட்டங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக சொன்னால் 1930, 31, 32 வட்டமேசை மாநாடு நடக்கிறது. அந்த வட்டமேசை மாநாட்டில் 1931ஆம் ஆண்டு லண்டனுக்கு சென்று இவரும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் அந்த பிரிட்டிஷ்காரர்களிடம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இரட்டை வாக்குரிமை கேட்கிறார். இரட்டை வாக்குரிமை என்றால் இன்று நாம் ரிசர்வ் தொகுதி என்று கூறுகிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு தொகுதி, அதே போல பொது தொகுதி. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தொகுதியிலே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சேர்ந்தவரே அந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்க வைத்து அவர்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு உரிமை, அதே போல பொது தொகுதியிலே ஓட்டு போடக்கூடிய உரிமை. இந்த உரிமையைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம், வரம் என்று கூறினார். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் பூனா சிறையிலே இருந்து இதை எப்படியேனும் நிர்மூலம் செய்துவிட வேண்டும் என்ற காரணத்திற்காக உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த உண்ணாவிரதத்தின் காரணமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பூனா பேக்ட் என்று அழைக்கப்படுகிற பூனா ஒப்பந்தத்திலே கையெழுத்திட வேண்டி வருகிறது. அந்த இரட்டை வாக்குரிமை ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது. அதற்கு இன்று காந்தியவாதிகளும் சரி, இந்த இந்திய மக்களும் சரி, காந்தி அப்படி தீண்டாமையை ஒழிப்பதற்காகத்தான் அப்படி செய்திருக்கிறார் என்று பல சப்பக்கட்டுகளை கட்டினாலும் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக காந்தி செய்த சதி செயல்தான் என்று நாம் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இதற்கிடையில் இந்த சம்பவத்திற்கிடையில் அந்த நாசிக் காலாராம் நுழைவு போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர்கள், தலித் தலைவர்கள், தாதா சாஹேப், அமர்நாத் போன்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த கைதானது அம்பேத்கர் மனதிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு வலியையும் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறோம், இரட்டை வாக்குரிமையையும் பறித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பல செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக அவர் பம்பாய் சட்டமன்றத்திலே ஒரு உரை ஒன்றை ஆற்றுகிறார். ஒடுக்கப்பட்ட சமூக சமத்துவம் உடையதாக இந்து மதத்தை ஆக்க வேண்டுமானால் அண்ணல் அம்பேத்கர் பம்பாய் சட்டமன்றத்திலே ஆற்றிய அந்த உரை, சமூக சமத்துவம் உடையதாக இந்து மதத்தை ஆக்க வேண்டுமானால் கோயில் நுழைவுக்காக மட்டும் இந்த சட்டத்தை திருத்தினால் போதாது. கோயில் நுழைவுக்காக மட்டும் இந்த சட்டத்தை திருத்தினால் போதாது. இந்து மதத்தின் நால்வர்ண கோட்பாட்டையே, சதுர்வர்ண அந்த நால்வர்ண கோட்பாட்டையே அடியோடு ஒழிக்க வேண்டும். எல்லா வகையான சமத்துவமின்மைக்கும் அந்த நால்வர்ண அமைப்பே ஆணிவேராகும். சாதிய முறைக்கு இதுவே மூலமாகும். தீண்டப்படாத மக்கள் கோயில் நுழைவுடன் மட்டும் மனம் நிறைந்து விட்டால் அது தீமையுடன் சமரசம் செய்வது, சாத்தானுக்கு கையெழுத்திட்டு தருவது போலதான் தீமையுடன் சமரசம் செய்வது. ஒரு கோயில் நுழைவு, நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அது தீமையுடன் சமரசம் செய்வது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்றே கூறியிருக்கிறார். அதே போல அன்ஹிலினேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் சாதியை ஒழிக்கக்கூடிய வழி. அதனுடைய கோர் ஆர்குமெண்ட்ஸ் என்னவென்றால், the enemy you must grapple with it's not the people who observe caste but the sastras which teach them the religion of caste. Breaking up the caste system was not to bringing about intercaste dinner and intercaste marriages, but to destroy the religious notion on which the caste was founded. There cannot be a more degradable system of social organization than the Chaturvarnya, which is the system which deadens, paralyzes, cripples the people from the helpful activity. The effects of caste on the Hinduism is simply deplorable. Caste killed public spirit, caste killed public charity, caste make public opinion impossible என்று எழுதியிருக்கிறார். இன்று நாம் கூறுகிறோம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்று. இந்த தீண்டாமைக்கான ஆணிவேர், அதற்கான தோற்றுவாய் ஒரு மதம். இன்று இருக்கக்கூடிய அனைத்து பாவச் செயல்களுக்குமே இந்த சாதியும் இந்த மதமும் இந்த சதுர்வர்ணம் தான் காரணம் என்று அன்று கூறியிருக்கிறார். தி அன்ஹிலினேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற புத்தகத்திலே அவர் கூறியிருக்கிறார். பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலே ஏற்ற நினைக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்த தீண்டாமை, ஆனால் இருவரும் ஒரு புள்ளிதான். அதனால்தான் நம்மை தந்தை பெரியாரை தென்னாட்டின் அம்பேத்கர் என்றும் அண்ணல் அம்பேத்கரை வடநாட்டு பெரியார் என்றும் கூறுகிறோம். இரு தலைவர்கள், இரு மொழியைச் சேர்ந்தவர்கள், இரு இனத்தைச் சேர்ந்தவர்கள், இருந்தாலும் ஒற்றை புள்ளியிலே ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படியேனும் முன்னேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருந்ததுனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். அதே போல் இந்த மாதிரியான புள்ளிகள் அண்ணல் அம்பேத்கர் இதற்கு அப்புறம் தான் 1935 வந்துட்டு மகாராஷ்டிரா அந்த யோலா மாநாட்டில் கூறுறாரு, நான் ஹிந்துவாக சாக மாட்டேன். இதற்கு இந்தியா முழுவதும் பல அதிர்வுகள், கடைக்கோடி மனிதன் முதல் காந்தி வரை அதிர்வு ஏற்படுது. தமிழ்நாடும் அதற்கு விதிவிலக்கில்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரை அனைவருக்குமான தலைவர் என்று கூறக்கூடிய ஆனந்த விகடன், அந்த நாளிதழை விட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய, பணம் பார்க்கக்கூடிய ஆனந்த விகடன்
அன்று அம்பேத்கர் அவர்களை கொச்சையாக, தலித் மக்களை கொச்சையாக ஒரு கொசுவை போல சித்தரித்து, இந்த இந்துக்களை, சாதிய இந்துக்களை ஒரு எருமை, ஒரு மாட்டை போல சித்தரித்து, இந்த கொசு போனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதே மாதிரி பூச்சாண்டி காட்டுறாரு அப்படின்னு அப்போ அன்றைய அந்த தொகுப்பாசிரியர், அன்றைய ஆனந்த விகடனின் தொகுப்பாசிரியர் கல்கி, அந்த கல்கி அந்த பார்ப்பன மனநிலை அப்படித்தான். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவு. அதே புள்ளியில் அன்னைக்கு இருந்தக்கூடிய சுதேசி மித்திரங்கிறது ஒரு அது ஏரியுடன் கோவித்து கொண்டு கால் கழுவாமல் செல்கிறார் அம்பேத்கர் அவர்கள். அப்படின்னு இன்னைக்கு அம்பேத்கரை அனைவருக்குமான தலைவர் என்று கூறக்கூடிய இந்த பாஜகவும், அம்பேத்கருக்கு காவிச்சாயம் பூசக்கூடிய பாஜகவும், இந்த பார்ப்பன கும்பலும் அம்பேத்கரை அன்று இழிவு செய்திருக்கிறது. இது வரலாறு, இது எழுதப்பட்ட வரலாறு, இன்றும் இருக்கிறது. அதே போல சரி, இவர்கள் தான் இப்படி, பார்ப்பன மனநிலை இப்படித்தான் இருக்கிறது, பார்ப்பனர்கள் அப்படித்தான், சரி, நமக்கானவர்கள் இருக்கிறார்களே, நம்மை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நமக்கு ஆதரவாக நின்றிருந்தார்களா என்று கேட்டால் தமிழகத்திலே ஒற்றை மனிதன் தந்தை பெரியார் மட்டும்தான் நின்றார். சில ஆதி திராவிட இயக்கங்கள் நின்றது. மற்றபடி இரட்டைமலை சீனிவாசன் கூறுறாரு, நீங்க இந்து மதம் மாற வேண்டாம், இந்து மதத்திலிருந்தே போராடலாம், அதுதான் ஆண்மையான செயல். நான் கேட்கிறேன், மதத்துக்கும் ஆண்மைக்கும் என்னையா சம்பந்தம்? மதத்திற்கும் ஆண்மைக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி ஒரு மதம் மாறுவதை தவறென்று இவர் கடிதம் எழுதுகிறார். அதே புள்ளியிலே சிந்தனை சிற்பி சிங்காரவேலரும் சாத்தான்குளம் ராகவன் அவர்களும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார்கள். இருவரும் ஒரே புள்ளியில் தான் எழுதுகிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த தீண்டாமை இழிவிலிருந்து மேலே வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு பொருளாதார உயர்வு வேண்டும். சரி, பொருளாதார உயர்வை எப்படி அடைவது? பொருளாதார உயர்வை அடைய வேண்டும் என்றால் கல்வி, அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும். இன்றும் அதனால் தான் சாதிய ரீதியாக இடஒதுக்கீடு இன்றைய காலகட்டத்திலே தருகிறார்கள். அப்படி அந்த கல்விக்கு போகும்பொழுதே அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு தீண்டாமை கொடுமையை அனுபவித்திருக்கிறார். அப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார சுதந்திரம் வேண்டும் என்றால் கல்வி தேவை. அந்த கல்வியின் போதுதான் தீண்டாமை வருகிறது. அப்படியானால் நாம் முதலிலே ஒழிக்க வேண்டியது தீண்டாமை தானே. அப்புறம் தானே நம்ம கல்விக்கு போக முடியும், பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். இந்த கேள்விதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எழுந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதே புள்ளியில் இவர் கூறுறாரு, சாத்தான்குளம் ராகவன் கூறுறாரு, மதம், அதாவது பொருளாதார புரட்சி அடையாமல், சுதந்திரம் அடையாமல் மதம் மாற்றம் என்பது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது. ஆனால் இத்தனையும் விட மிகவும் ஒரு வருத்தமான விடயம் அண்ணல் அம்பேத்கர் எது நிகழ்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் 9/11/1935 ஒரு தலித் சங்கத்தின் தலைவர், அவர் ராவ் பகதூர் MC ராஜா என்று அழைக்கப்படுபவர். அண்ணல் அம்பேத்கர் இந்த மத மாற்றத்தை குறித்து நுங்கம்பாக்கத்திலே, இன்னைக்கு அது சென்னை, அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த நுங்கம்பாக்கத்திலே ஒரு இதுக்கான ஒரு கூட்டமைப்பு, ஆதி திராவிட இயக்கங்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு கூட்டமைப்பு நடத்துகிறாங்க. அதில் பேசுகிறாங்க. அதில் அந்த MC ராஜா பேசுகிறாரு, என்னை பொறுத்தவரை எனக்கு இந்து மதத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது, உங்களை சாதிய ரீதியாக இழிவுபடுத்தக்கூடிய அந்த மதத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது, நான் இந்துவாகவே பிறந்தேன், இந்துவாகவே மரணிப்பேன் என்று அந்த வார்த்தையை அவர் முன்வைக்கிறார். இதை ஏன்னா இவ்வளவு தூரம் அழுத்தமாக சொல்கிறேன்னா, அதை இந்து நாளிதழ் வெளியிடுது. அந்த காலகட்டத்தில் பறையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளிதழ் இருந்தது. அந்த நாளிதழை கையில் கூட தொட்டு பார்க்க கூச்சப்படுற அந்த பார்ப்பனிய அந்த ஹிந்து இதை எப்படி வெளியிடுறாங்கன்னா தலையங்கத்தில் வெளியிடுறாங்க. ஹிந்துவாகவே மரணத்தை தழுவுவோம், திரு MC ராஜாவின் உணர்ச்சி மிகு வேண்டுகோள். அப்போ பாருங்க, அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாட்டை, இந்த இந்து மதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை யார் எடுத்தாலும், உங்களை தீண்டத்தகாதவன் என்று சொல்லக்கூடிய யார் எடுத்தாலும் அந்த பார்ப்பனியமானது அதை மாற்றிக்கொள்ளும். அதனால் தான் பார்ப்பனியம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு தேவை என்றால் அக்பர் ஆட்சி என்றால் அக்பர் ஆட்சியிலே அவர்கள் மந்திரிகளாக இருப்பார்கள், ராஜராஜ சோழன் ஆட்சி என்றாலும் அங்கே மந்திரிகளாக இருப்பார்கள், ராஜகுருகளாக இருப்பார்கள், சண்டையிட மாட்டார்கள். அப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எதிர்த்து பேசினாலும் அவர்களுக்கும் ஹிந்து எழுதுது. பறையன் என்ற நாளிதழை தொட்டு பார்க்க மறுத்த ஹிந்து அன்னைக்கு எழுதுறான். அதுதான் பார்ப்பனிய மனநிலை. ஆனால் யார் என்ன எழுதினாலும், யார் என்ன செய்தாலும், தந்தை பெரியார் அவர்கள் முடிவை மாற்ற வேண்டாம் அம்பேத்கர் என்று குடியரசிலே எழுதியிருந்தார். அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவாக நின்ற இரு தலைவர்களை பற்றி தான் தோழர் இக்லாஸ் ஹுசைன் அவர்கள் இந்த புத்தகத்திலே தந்திருக்கிறார். அதிலே நான் ஒரு மேலோட்டமாக, என்னை விட சிறப்பாக தோழர் சாரோன் அவர்கள் நிறைய பேசுவார், ஆனாலும் நான் அதிலே ஒரு மேலோட்டத்தை தான் கூறியிருக்கிறேன்.
அப்படி அதே போல யார் பேசினாலும் செவி வழியாக நாம் கேட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ந்த அந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் போதுதான் அதனுடைய சிறப்பு நம்மளுக்கு தெரியும். அதனால் தோழர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.